வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல் அபவுட் ஒரு வேக்சினேஷன் இன் கத்தார். அதாவது கத்தாரோட ஒரு கோவிட் வேக்சினில் ஸோ என்னென்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல் இன் ஆல் நமக்கு இருக்க ஒரு டவுட்ஸ் தான் இதில் வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, கத்தாரில் என்னென்ன வேக்சின் இருக்குது. ஸோ அதுவே வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நம்ம கத்தாரில் 2 வேக்சின் வந்து இப்போதைக்கு வந்து இறங்கியிருக்கு. ஸோ என்னென்னா, ஒன்று வந்து ஃபைசர், இன்னொன்று வந்து மாடர்னா. ஸோ இதுதான் வந்து 2 வேக்சின் நம்ம கத்தாரில் இருக்குது இப்போதைக்கு. 2 என்னென்னா, யார் வந்து ஒரு ப்ரியாரிட்டி குரூப்பில் இருக்காங்க இப்போ வந்து கத்தாரில் இருக்க வேக்சினுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து 50 ஏஜ் அபவ் 50 இருக்க எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ரானிக் டிசீஸ் இருக்க ஒரு பர்சன்ஸ், அதாவது இவங்க தான் வந்து இப்போ இருக்க ஒரு இதில் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் இருக்காங்க. 3 என்னென்னா, ஸோ இப்போ இருக்கிற இந்த 2 வேக்சினுமே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அலௌடா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ ஃபைசர் வேக்சின் வந்து அபவ் 16 இயர்ஸ் ஏஜ் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் மாடர்னா வந்து அபவ் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் உள்ள பீப்புள் மட்டும்தான் வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த 2 வேக்சினுமே வந்து ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்குது. ஆமாங்க, எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க. கத்தார் ரெசிடென்ட்ஸ் அண்ட் சிட்டிசனுக்கு வந்து இது வந்து ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க. 4 என்னென்னா, ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சு, கோவிட் வந்து பாசிட்டிவில் இருந்தேன். ஸோ நான் வந்து இந்த வேக்சின் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா, இந்த ப்ரியாரிட்டி குரூப்பில் இப்போ இல்லை. ஸோ ப்ரியாரிட்டி வைஸில் பார்க்கும்போது ஸோ ஆல்ரெடி வந்து டெஸ்டட் பாசிட்டிவ் கேசஸ்க்கு வந்து இப்போ வந்து ப்ரியாரிட்டி இல்லை. மேபி வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டு, ஒரு எலிஜிபிள் கண்டிஷனில் இருக்குது, அதாவது ஒரு ப்ரியாரிட்டி குரூப்பில் இருக்க. ஸோ எப்படி வந்து நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இந்த ப்ரியாரிட்டி குரூப்பில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிஎஸ்சிசிலேருந்து கால் வந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பிஎஸ்சிசியில் போய் காண்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து த்ரூ ஆன்லைன் மூலமாகவும், இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் இல்லைனாலும் ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரியாரிட்டி வைஸில் வந்து உங்களுக்கு வந்து கால் வரும், இல்லை வந்து எஸ்எம்எஸ் வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. வேக்சினில் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பிக் கொஸ்டின் மார்க் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவலி ஸ்லைட்லி, அதாவது லேசான தலைவலி, மைல்டு ஃபீவர், த்ரோட்டில் ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு ஹெவியான ஒரு சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. வேக்சின் ஒரு சேஃபான ஒரு வேக்சினாக, ஒரு பாதுகாப்பானதா, ஸோ 100% வந்து எஃபெக்டிவ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ஓபிஹெச்லேருந்து ஒரு 95% வந்து எஃபெக்டிவ்னஸ், அதே போல் சேஃப் இருக்குது, பாதுகாப்பானது அப்படின்ற மாதிரி உறுதி கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்சின் எடுக்கிற பர்சனுக்கு, அதாவது 2 டோஸும் கம்ப்ளீட் ஆன ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு குவாரண்டைன்லேருந்து விடுவிப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஸோ கத்தாரில் 2 டோஸ் கம்ப்ளீட்டான ஒரு பர்சன் வந்து ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றது, அதாவது ஒரு 14 டேஸ்லேருந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே அவர் திரும்பி வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து ஹோட்டல் குவாரண்டைன்லேருந்து விடுவிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது 14 டேஸ்லேருந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் திரும்பி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் குவாரண்டைன் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவு பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ், அது இல்லாமல் இப்போ ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்க ஒரு விமன்ஸ்க்கு வந்து இது வந்து சேஃபா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ எம்ஓபிஹெச்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது வந்து எந்த ஒரு கிளினிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஸ்டில் ஒரு ஸ்டடியில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து அன்சேஃப் அப்படின்ற மாதிரி உறுதி பண்ணியிருக்காங்க. பாயிண்ட்டு, ஒரு பர்சன் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வேக்சினுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கீங்க. பட் சடனாக வந்து இந்த மாதிரி ஒரு குவாரண்டைனில் இருக்கீங்க, அதாவது ஒரு பாசிட்டிவ் கேஸ்க்கு பக்கத்தில் ஒரு நியர்பையாக நீங்கள் இருந்ததால் உங்களை வந்து ஒரு 14 டேஸ் வந்து குவாரண்டைனில் இருக்கீங்க. அந்த டைமில் நம்ம எப்படி வேக்சின் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ஸோ எம்ஓபிஹெச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த நம்பர் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து அகைன் வந்து ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகவல் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் வேறு என்ன தகவல் வேணும், ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது வேக்சினேஷனை பற்றி அப்படின்னா எம்ஓபிஹெச்சோட ஒரு வெப்சைட்டில் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எம்சி நெக்ஸ்ட் வீடியோ.